இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாரம் வாரம் பயங்கரமான கன்டென்ட் செம்மையா புரோகிரஸ் ஆகுது. சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கா வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி, ஓகே, வாங்க இந்த எபிசோட் 25ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? எப்பவுமே இந்த 4வது எபிசோட்ல நடக்கிற ஒரு விஷயத்த கொண்டு போய் ஸ்டார்ட்டிங்லேயே காட்டிட்டு தானே உள்ள கொண்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த வாட்டி காட்டினது செம்ம அன்பிலீவபிளான ஒரு விஷயங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, வெற்றியோட அம்மாவும் தங்கச்சியும் நெடுமாறன் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அதுவும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு சீனு. இதுல இவங்க அப்பா பேர் சிதம்பரம் அப்படிங்கிற கான்வர்சேஷன் போது அதை வந்து நம்ம நெடுமாறன் கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறாரு. இப்படி ஒரு சீனை போட்டுட்டு வந்து உள்ள கொண்டு போறப்போ 4வது எபிசோடு வரைக்கும் எப்படிடா இது பாசிபிள், என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மள வந்து யோசிக்க வச்சது வந்து சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. போன வாரம் பாத்தீங்கன்னா நம்ம லியோ வந்து அந்த உப்பு கறியை சாப்பிட்டுட்டு ஏதோ ட்ரக் எடுத்த மாதிரி வந்து சீக்கா சீக்கா அப்படின்ட்டு போயிருப்பாரு தெரியுமா? ஸோ கரெக்டா அதுல இருந்து தாங்க வந்து கண்டினியூ பண்றாங்க. நம்ம வெற்றியும் பாண்டியும் செம்ம டைமிங்கா உள்ளார போயிட்டு டிஷ்ஷை மாத்தி வச்சிடுறாங்க. அண்ட் ஆல்சோ இவர் பயங்கரமா ட்ரிங்க் எடுத்திருந்த காரணத்தினால நம்ம நெடுமாறன் வந்து என்னடா இது, நீ ட்ரிங்க் எடுத்துட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம இந்த சீக்கா சீக்கான்ட்டு திரும்ப எனக்கு பிடிக்காத விஷயத்த சொல்லி சொல்லி நீ இரிட்டேட் பண்ணாதன்ற மாதிரி பயங்கரமா கத்திட்டு போயிடுறாரு. பட் இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெற்றி இந்த சீக்கான்ற பேர் அடிக்கடி கேட்டு கேட்டு யாரா அந்த சீக்கா மூச்சுக்கு 300 வாட்டி இவர் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு இவர் வந்து இப்ப நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சிதம்பரம் அப்படிங்கிறதுக்கு வந்து சீக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில ஒரு நேமை கொண்டு வந்து நம்ம வெற்றியோட அப்பாவை பத்தி நிறைய விஷயங்கள் அவரை சுத்தியே வந்து நடக்குது. ஆனா ஸ்டில் அது அவரோட அப்பா அப்படிங்கறத அவர் கனெக்ட் பண்ணிக்க முடியல. சோ இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெற்றி என்ன பண்றாருன்னா, சின்ன பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம ஐஷுவோட வந்து ஃபோட்டோ எடுக்க விடுறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்டா, இல்லங்க அவங்க மாஸ் கேர்ளோட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க, அதுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவரு சொன்னதை கேட்டு எனக்கே செம்மையா ஷாக் ஆயிடுச்சு. ஐஷுக்கு ஷாக் ஆகாதா என்ன? அந்த சீன் நல்லா எடுத்திருப்பாங்க. எடுத்தோன்னு கோவப்பட மாட்டாங்க. பட் அதை கேட்டோன்னு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பேனிக், அது ஒரு மாறியா அவங்க ஆகி திரும்ப நார்மலுக்கு வந்து அவர் தான் போய் சொல்றாருன்னா இதை போய் நம்புவீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்களை அனுப்பி விட்டுறாங்க. பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெற்றியை பார்த்து, உன் மேல வந்து நான் நம்பிக்கை வச்சேன் பாத்தியா, உன்னை நம்பி ஒரு விஷயத்த சொன்னேன் பாத்தியா, ஒரு செகண்ட்ல நீ அந்த நம்பிக்கையை உடைச்சிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம வெற்றி பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்டூப்பிடா வந்து, ஏங்க நீங்க வந்து இப்படியே இருந்தா எப்படிங்க, எல்லாருக்கும் தெரியணும்ல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவாரு. அப்பாக்கு தெரிஞ்சா வந்து என் ட்ரீமே வந்து ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்றப்போ, சாரிங்க இந்த அளவுக்கு நான் வந்து யோசிக்கல அப்படின்னுவாரு. பட் ஆல்ரெடி வந்து ஐஷு இந்த விஷயத்த வந்து வெற்றி கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அப்பாக்கு இது தெரியக்கூடாது, அப்பாக்கு வந்து நான் ஷெஃப் ஆகணும்ன்றதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அவங்க அக்காவை பத்தி எல்லா ஸ்டோரியுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதையும் மீறி எப்படி வெற்றி வந்து நான் அதை யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணாருன்றது எனக்கு அந்த சீன் வந்து கொஞ்சம் எப்படா வெற்றி இப்படி பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ வெற்றியும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வாட்டி சாரி கேட்டுட்டே இருப்பாரு. ஆனா வந்து அவங்க வந்து மன்னிக்கிற ஒரு ஐடியாலே இல்லை. அவங்க வந்து பயங்கர கோவமா தாங்க இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விக்கி அவர் வந்து அந்த ரூம் சர்வீஸ்ல இருந்து இப்போ திரும்ப பேக் டு கிச்சன் வந்துட்டாரு. அவர் உள்ள வந்தோன்னா அவர் பண்ற அட்டகாசம், அவர் போடுற சீன் எல்லாம் வந்து தாங்க முடியல. நம்ம வேணி ஆஸ் யூஷுவல் திரும்ப அழுது அழுது போய் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றோம். பேசுறப்போ அவர் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஃபர்ஸ்ட் அழுது சீன் போடாத, எனக்கு செம்ம காண்டாவது, நான் சொல்றதை வந்து கிளியரா கேட்டுக்கோ அப்படின்ட்டு என்ன ரூம் சர்வீஸ் அனுப்புறவங்களோட சேர்ந்து நீ எந்த அளவுக்கு சிரிச்சு என் கண்ணு முன்னாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அதுவும் இல்லாம என்கிட்ட நீ கையை வேற ஓங்குன, நான் எவ்வளவு கோத்ரூ பண்ணேன், தனியா எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படிங்கறதெல்லாம் உனக்கு தெரியாது. பட் அந்த டைம்லாம் எனக்கு மைண்ட்ல ஓடின ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, நீ எனக்கு வேணாம், இதை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்வாரு. பட் அதை கேட்டு நம்ம வேணி வந்து பயங்கரமா பிரேக் ஆகி வந்து அவங்க அழுகுறாங்க. பட் இவர் வந்து அவங்க கொடுத்த எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிட்டு, இந்தா நம்ம லவ் பண்றப்போ நீ கொடுத்த பொக்கிஷம் இது எல்லாத்தையுமே நீயே வச்சுக்கோ, எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வந்து பேசிட்டு போயிடுறாரு. அதுவும் சுத்தி அத்தனை பேர் இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா பேசிட்டு போறாரு. இது நம்ம வெற்றியுமே வந்து தூரத்துல இருந்து நோட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் லேட்டர் பாத்தீங்கன்னா நம்ம வேணி வந்து கடையில இருந்து எதையோ வாங்கிட்டு அவங்க அழுதுட்டே போறதை நம்ம வெற்றி நோட் பண்ணி ஐஷு கால் பண்ணி எனக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவங்க வந்து கடையில விசாரிச்சப்போ எலி மருந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ செம சஸ்பிஷியஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவை கால் பண்ணி கரெக்ட் டைம்ல போயிட்டு அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த இடத்துல நம்ம ஐஷு பேசினதெல்லாம் வந்து சூப்பரா இருக்குங்க. உன் கூட இருக்கவங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிருவியா, ஏன்னா உன் ஃபேமிலி கிட்ட வந்து நீ ப்ராமிஸ் பண்ணியிருப்ப அவங்கள வந்து நான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு போறியா அப்படின்னு அவங்க சொன்னது. எல்லா சோகத்துக்குமே ஒரு எண்ட் இருக்கு. ஸோ நீ உன்னால எவ்வளவு முடியுமோ நீ அழு, நீ அழுதுட்டு அதுக்கப்புறம் இதை விட்டு நீ வெளியே வந்துரு அப்படி. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவ்வளவு ஹெவியா போய்கிட்டு இருக்க இடத்துல கரெக்டா நம்ம பாண்டியோட காமெடியை வந்து உள்ள கொண்டு வந்து ரொம்ப ஸ்மூத்தா அதை வச்சிருப்பாங்க. அந்த சீனை கொஞ்சம் லைட் ஆக்குற மாதிரி அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதாவது பாண்டி நடுவுல பூந்து திரும்ப நீ இந்த மாதிரி பண்ணன்னு தெரிஞ்சது நானே உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் அவர் கையில தான் அந்த எலி மருந்து பாக்கெட் இருக்கும். சரி என்ன இது வேணுமா அப்படின்ட்டு அவர் கேட்கறது. அதெல்லாம் ரொம்ப கேஷுவலா அவர் கேட்பாரு. ஆனா செம ஃபன்னா இருக்கும். ஆனா அது போக கீழே போயிட்டு எலக்ட்ரிக் வண்டியை ஓட்டுறேன்ட்டு அவர் பண்ணது என்டையர் திங் அந்த பாண்டி வந்து ரொம்பவே நல்லா வந்து அந்த கேரக்டரை ப்ளே பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி மறுபடியும் வந்து சாரி கேட்கிறாரு. அண்ட் ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஐஷு மனசு இறங்கி வந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா, உன்னாலதான் என் ஃப்ரெண்டே வந்து என்னை வந்து காப்பாற்ற முடிஞ்சது என்னால சொல்லிட்டு, பரவாயில்ல விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. அண்ட் வெற்றி டைமிங்கா ஒன்று சொல்லுவார், பரவாயில்ல ஃப்ரெண்டுக்கு ஒன்று அப்படின்னோடனே கட கடன்னு மேக்கப் போட்டு ஓடி வந்துட்டீங்க பாருங்க அப்படின்னதெல்லாம் வந்து செமையா இருக்கும். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா நானும்
சாரி நான் கோவத்துல நெறைய வார்த்தைய விட்டேன் அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் அந்த காம்ப்ரமைஸ் ஆயிட்டு அப்படியே அவங்க வாக் பண்ணிட்டு போற மாரி காட்டுனது. ஸோ இந்த 2 கேரக்டரும் பார்த்தீங்கன்னா, செம்ம அழகா வந்து டிராவல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இத தாண்டி பார்த்தீங்கன்னா, இதுல நடந்தது ஒரே ஒரு சின்ன விஷயம் தாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ரியா வந்து ரொம்ப ஃபோகஸ்டா இருக்காங்க தெரியுமா? அதாவது இந்த ஃபுட் விஷயத்துல வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அத எப்படியாவது கட் டவுன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி. ஸோ அது ரிலேட்டடா மீட்டிங்ல நெடுமாறன்ட்ட வந்து அந்த விஷயத்த சொல்றாங்க. நம்ம நெடுமாறன் பத்தி தான் தெரியுமே. அவரு வந்து நீங்க இப்படியெல்லாம் கிடையாது. ஃபுட் வந்து லக்ஸரி. ஸோ அது காஸ்ட்லியா இருந்தா தான் வந்து அதுக்கான அந்த ஒரு இத வந்து கெஸ்ட்ஸ் வந்து குடுப்பாங்க அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு போயிடுறாரு. ஸோ அந்த இடத்துல அவங்க அப்பா சூப்பரான ஒரு அட்வைஸ குடுப்பாரு. நீ வந்து ரெசார்ட்ட ரன் பண்ற அளவுக்கு மெச்சூரிட்டி உனக்கு வந்துருச்சுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நம்ம நெடுமாறன ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, நீ நெக்ஸ்ட் டைம் ப்ரூஃபோட பேசு அப்படிங்கிற மாரி ஒரு பாயிண்ட்ட சொல்லுவாரு. ஸோ அது எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்ததுங்க. ஏன்னா அவரு தேவையில்லாம வாயிலேயே வடை சுடுறவரு அப்படிங்கிறப்போ, ப்ரூஃபோட போய் நின்னா தான் முடியும். ஸோ அவ்வளோதாங்க இந்த எபிசோட்ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 26ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.